இப்போ இந்த மொத்த வீட்டோட டார்கெட்டுமே அரோராவும் திவ்யாவுமா இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் தனியாக விளையாடுறாங்க. அப்போது இந்த வீட்டுக்குள்ளே விளையாடணும் உள்ளே வரனாலுமே ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஒரு லவ் கண்டென்ட்டு, ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, அம்மா மாதிரி, தங்கச்சி மாதிரின்னு ஒரு சப்போர்ட்டோடு தான் உள்ளே வரணுமா கேர்ள்ஸு? இல்லை அங்கே வந்து உருவாக்கிக்கணுமா? தனியாக விளையாடவே கூடாதா? என்ன சொல்ல வரீங்க? தனியாக விளையாடினா இப்படி தான் டார்கெட் பண்ணுவீங்களா? தனியாக விளையாண்டா அவங்க தப்பாகவே விளையாடட்டுமே, மற்றவங்க கிட்ட சாஃப்ட் கார்னரை காட்டுறீங்களே. இதே பாரு பண்ணுறப்ப விக்ரம்னு சொல்கிறப்ப வந்து விக்ரம் என்ன அப்படி சொல்லாதம்மா, விக்ரம்னு பதிஞ்சிடும், அப்படி பண்ணாதுன்னு மெதுவாக சொன்னார். ஆதிரை எஃப்ஜி காலை பிடிச்சப்ப எஃப்ஜே பண்ணதுனால தான் ஆதிரை கிட்ட சாரி கேட்டார் விக்ரம், இல்லைன்னா அதுவும் கேட்டிருக்க மாட்டார். அப்போ இங்கே ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் லேடி கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து ஒரு ஆம்பளையை துணைக்கி வச்சுக்கிட்டே இருக்கணுமா? தனியாக விளையாடக்கூடாதா? இது என்னங்க கேம் பிளே? அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. விக்ரம் விளையாண்டதாக இருக்கட்டும், வேர்ட்ஸ் ஓடுற கம்ருதீனா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், யாருமே இங்கே கண்டிக்கிறது கிடையாது.